கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. 38 வருஷம் ஒருத்தன் வியாதிப்பட்டுருக்கிறான். ஒரு குளக்கரையில் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னென்னு, இந்த குளத்தை தேவதூதன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கலக்குவான். அந்த குளத்தை கலக்கி தேவதூதன் போன உடனே யார் முதல்ல அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுஸ்தமாவாங்க அப்படிங்கிறது இந்த 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடக்கிறவனுக்கு தெரியும். ஏன்னா நடந்த சம்பவங்களை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், இவனால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இவன் யாராவது ஒருவருடைய துணை இருந்தால் தான் இவன் என்ன பண்ண முடியும்னா அந்த குளத்துக்கு போக முடியும். யார் அப்படி உதவி செய்ய போகிறா? எல்லாருமே தான் முன்னுக்கு வரணும், தான் சுகமாகணும் அப்படி தானே நினைப்பாங்க. இப்போ இவ்வளோ வேதனையோடு படுத்து கிடக்கிற இவனை கடவுள் தான் சந்திக்க வர்றார். ஒரு நம்பிக்கையோடு படுத்துருக்கிறான். சரி, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இதில் போய் இறங்குவோம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் யாருமே இல்லாத ஒரு நாளில் நம்ம இறங்கி போனோம்னா நம்ம சுகமாயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் அந்த குளக்கரையில் படுத்துருக்கான். இப்போ இயேசு கிறிஸ்து வராரு. நீ என்ன சுகமாகணும்னு விரும்புகிறியா? ஆமாம். என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைங்க, என்னை தூக்கிட்டு போய் போடுறதுக்கு யாரும் இல்லை, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? சரி, உன் படுக்கை தூக்கிட்டு நட, எந்திரி அப்படிங்கிறார். ஏங்க, 38 வருஷம் வியாதி, அவனால் எந்திரிக்கவே முடியாது. எந்திரிக்க முடிஞ்சால் தான் எந்திரிச்சு போய் குளத்தில் இறங்கி சுகமாயிருவான் இல்லையா? அப்படி படுத்துட்டு இருக்கிறவனை பார்த்து எந்திரிங்கிறார். அவன் ஒரு நம்பிக்கையோடு எந்திரிக்கிறான் பாருங்கள். ஒரு மனுஷன் நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்கிறாரு. அவர் கடவுளா மனிதனா அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு என்னென்னு, எழுந்துருங்கிறாரு. எந்திரிக்கிறான். சுஸ்தமாகிறதை உணர்கிறான். எந்திரிச்சு நிற்கவே பலம் இல்லாதவன், எந்திரிக்கவே முடியாதவன், அவர் சொன்னோன்னே எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எந்திரிக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகறான்னு அர்த்தம். இப்போ அவன் படுக்கையை தூக்குங்கிறார். எந்திரிச்சு நிற்க பலம் இல்லாதவன் முதல்ல எந்திரிச்சு நின்றுட்டான். ரெண்டாவது படுக்கையை தூக்கிட்டு நடங்கிறாரு. படுக்கையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். சுஸ்தமாயிட்டான். சரி, இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கும். இப்போ யாராவது ஒருவர் உதவி செஞ்சால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்களேன், யார் தனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு யார் யோசிப்பா சொல்லுங்கள்? எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தால் உடனே தனக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. தான் பிள்ளைகளுக்கு, தான் பசங்களுக்கு, தான் பேர குழந்தைக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படுத்திக்க நினைப்பாங்களே தவிர, மூன்றாவது ஒரு மனிதனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவனை முன்னுக்கு கொண்டு வரணும்னு யாராவது நினைப்பாங்களா இந்த உலகத்தில்? ஒரே ஒருத்தர் தான் நினைப்பார். யாருன்னா இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இப்போது நாம் இந்த உலகத்தில் அடுத்த மனுஷனை நம்பி இருக்கிறத விட கடவுளை நம்பி இருந்தோன்னா அவர் இமைப்பொழுதில் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இமைப்பொழுதில், அதாவது நாசியில் சுவாசமுள்ள ஒரு மனுஷனையும் நீ நம்பாதேன்னு வேதம் சொல்லுது. அந்தபடி நாம் எந்த ஒரு மனுஷனையும் நம்பாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் முழுமையாக நம்பி, அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார், அவர் எனக்கு விடுதலை தருவார், அவர் இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு வழியை வகுத்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரோட சமூகத்தில் படுத்திருந்தாவோ, கர்த்தரோட சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்தாவோ, நிச்சயமாகவே கர்த்தர் வருவார்.
எப்படி அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவனை 38 வருஷம் அவன் எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சிருப்பான் நினச்சி பாருங்கள். தான் கண்ணெதிரில் ஒருத்தன் சுகமாகி போகிறான், என்னால் முடியலையே. இன்றைக்கி நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம். நம்ம கண்ணெதிரில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் முன்னுக்கு ஏறுறான், நல்ல பணக்காரன் ஆகிறான், நல்ல பணம் சம்பாதிக்கிறான், ஆனால் நம்மளால் அது முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லையே அப்படிங்கிற அந்த வேதனை இருக்குது பாருங்கள். அது ரொம்ப மனசு உடைஞ்சு போகக்கூடிய ஒரு காரியம். அப்படியெல்லாம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு கைதூக்கி விடுவதற்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரை முழுமையாக நம்பி நிச்சயமாகவே அவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு, எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பாரு, எனக்கு கை கொடுத்து என்னை தூக்குவாருன்னு சொல்லி நாம் என்னைக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறோமோ அன்றைக்கி நம்மை தேடி வருகிற கர்த்தர், நம்மை தேடி வருகிற கர்த்தர், நம்மளை தேடி வந்து நமக்கு சுகம் தரவோ பலன் தரவோ விடுதலை தரவோ அவர் காத்திருக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, அதுக்கு நாம் செய்கிறதெல்லாம் ஒரே ஒரு வேலை என்னென்னா, அவர் மீது முழு நம்பிக்கை வச்சு அவருக்காகவே காத்திருக்கணும், அவரையே நம்பி இருக்கணும். அப்போ நம்ம எதில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, எதில் நாம் பின்னடைஞ்சிருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலிருந்துமே கர்த்தர் நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு வருவார். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய எல்லா வழிகளிலும் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் எங்கள் சுகவீனத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய தோல்வியிலும் எல்லாவற்றிலும் உம்மை முழுமையாய் நம்பியிருந்து நீர் கொடுக்கிற எல்லா ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். 38 வருட வியாதிப்பட்டவன் உம்முடைய ஒரு வார்த்தையில் சுகம் பெற்று எழுந்ததை நாங்கள் அறிகிறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இழந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவரே, நாங்கள் இழந்து போயிருக்கிறவைகளை நாங்கள் பலனற்று இருக்கிற காரியங்களிலும் நீர் எங்களுக்கு பலன் தந்து எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து எங்களை புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.